அவங்களை கஷ்டப்பட்டு படிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி இவங்க எல்லாருமே பின்னாடியே போறாங்களோ. இந்த பர்டிகுலர் பதிவு மட்டுமே இல்லை, இந்த நீயா நானா செக்மெண்ட்டில் பேசின எந்த ஹோம் மேக்கருமே தன்னுடைய கான்ஃபிடென்ஸை லேக் பண்ணல. கம்ப்ளீட்லி தேவர் கான்ஃபிடென்ட், தேவர் ஹோம் மேக்கர்ஸ். அவங்க வீட்டு பணியை செய்யறத ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்கிறோங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்க பேச்சில் தெரிஞ்சுது. அதே மாதிரி எதிரணியில் பேசின வேலைக்கு போகிற பெண்கள் இந்த வீட்டு வேலை செய்கிற பெண்களை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவங்க பேசுறதை பார்த்து தே ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபிள். வீட்டு வேலை செய்யறது பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டாக, அது ஒரு வேல்யூபிளாக, அது ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இவங்க எப்படி பேசலாம் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து பேசின மாதிரி தான் இருந்தது. அவங்க வைக்கிற முதல் பாயிண்டே, பெண்கள் இவ்வளவு படிக்க வச்சுட்டா அவங்க திருப்பி பிற்காலத்துக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி an unacceptable statement. ஒரு பெண்ணுடைய படிப்புங்கிறது அவ வேலை பார்க்கறதுக்காக மட்டும் யூஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. வீட்டுல இருக்கிற பணியை இன்னும் எஃபிஷியன்டா பண்றதுக்கு கூட படிக்கிற படிப்பு உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு MBA படிக்கிறாங்களோ, இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ, இந்த என்ன விஷயம் நம்ம படிச்சாலும் நம்ம வீட்டுல ஹோம் லைஃப் உடைய குவாலிட்டியை ஒரு படிச்ச பெண்ணால இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு சாமிக்கு மந்திரம் சொல்லி வேப்பல் அடிச்சிருப்பாங்களே தவிர, இன்னைக்கு படிச்ச பெண் தன் குழந்தைக்கு ஃபிட்ஸ் இருந்ததுன்னா அது வரதுக்கு முன்னறிகுறியே certain things கண்டுபிடிச்சிட்டு ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு அவளுக்கு புத்தி இருக்கு. பத்தாததுக்கு she is not dependent on the husband. அவங்க போய் அவங்களே ஆட்டோ பிடிச்சி குழந்தைய கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கு. இது வந்ததுக்கு காரணம் அந்த பெண் வெளியே போய் படிச்சுட்டு வந்த காரணத்தினால, அந்த கான்பிடன்ஸ் தன்னுடைய படிப்பு கொடுத்தனால தான். படிப்பு ஒரு ஹோம் மேக்கருடைய தராதரத்தை இன்க்ரீஸ் பண்ணது உண்மையான விஷயம். இதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? அதை எப்படி இவங்க பிற்காலத்துல போறாங்கன்னு சொல்றோம்? இந்த டைப்பர் விஷயமே எடுத்துப்போமே. கோபிநாத் சொல்றாரு, ஏன் டைப்பர் யூஸ் பண்ண வேண்டியது தானே, டைப்பர்ஸ்ல இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு, அவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் உருவாக சான்ஸ் இருக்குன்னு அந்த பொண்ணு படிச்சிருக்கே தவிர அதால சயின்டிஃபிக்கா ப்ராபப்ளி அந்த பர்டிகுலர் இவெண்ட்ல அதை தொகுப்பா பேச வரல. ஆனா ஷீ ஹேஸ் அவேர்னஸ். அவங்களுக்கு அந்த விஷயத்துக்குள்ள நாலேஜ் இருக்கனால தான் அந்த குழந்தையோட லைஃப் குவாலிட்டியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இருந்த நாலேஜ் இன்ஃபேக்ட் கோபிநாத் சருக்கு இல்ல. அதனால தான் ஹி கெப்ட் இன்சிஸ்டிங் சேயிங் தட் டைப்பர் போட வேண்டியதானே, டைப்பர் போட வேண்டியதானே. அந்த படிச்ச பெண்ணுக்கு அவேர்னஸ் இருக்கு. இப்போ இங்கதான் படிப்பு அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வீட்டு வேலைகளை இன்னும் மேம்பட்டு செய்யறதுக்காக உதவி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்ல வச்சிருக்கேன். 3 days தனியா தான் உட்கார. I need that rest. 3 நாள் வெளியில உட்கார்ந்திருக்கிறது நீங்க glorify பண்றீங்கல. Suppression is not a choice. எனக்கு பீரியட்ஸ் வரும்போது எனக்கு 3 நாள் ரெஸ்ட் தேவை இருக்கு. அது ஆபீஸ்ல நான் கேட்டா எனக்கு கிடைக்காது. ஆனா வீட்ல எனக்கு கொடுக்கப்படுது. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பெண் ப்ராப்ளம்ஸ் சொன்னா உடனே இரக்கம் உருவாகுது. வீட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு புரிஞ்சு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த சலுகையை வழங்குறாங்க. இது ஒரு தீட்டு, ஒரு பொலிட்டிக்கல், ஒரு காஸ்ட் ரீதியில அதை ஏன் டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு லிட்டரலா ஷாக்கா தாங்க இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு தீட்டு பத்தி பேசவே இல்லை. அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஒரே வேர்டு என்னன்னா, வீட்டுல ஒதுக்கி வச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப தப்பான வார்த்தை, தீட்டுங்கிறது தப்பான வார்த்தை. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த தீட்டால உருவாகக்கூடிய ஆட்கள் தானே. அப்போ இதை தீட்டுன்னு சொல்றது தப்பு. அதே சமயத்துல a period should not be normalizedங்கிற விஷயம் இவங்களுக்கு ஏன் புரியல? சயின்ஸ் ரீதியை வச்சுதானே தீட்டுங்கிற ஒரு விஷயம் தப்புங்கிறாங்க. சயின்ஸையே எடுத்துப்போமே, ஜான் குலுபார்ட்னு சொல்லிட்டு ஒரு UK பேஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பீரியட்ல வர கிராம்ப், அந்த வலி இருக்குல்ல, அந்த ஒரு கிராம்ப், அந்த மசில் கிராம்ப் மட்டும் கணக்கெடுத்தா கூட அது கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் அட்டாக் உடைய வலிக்கு ஈக்குவல். அதாவது டெசிபிள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம விஷயங்களை ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி வலியோட மெஷர்மெண்ட் பேர் டெசிபிள். இந்த டெசிபிள் கணக்கு வச்சு பார்த்தா ஹார்ட் அட்டாக் உள்ள வலி இந்த பீரியட் கிராம்புக்கும் இருக்கு. ஏன் எவ்வளவு பேர் இந்த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஆண்களுக்கு ஆர்டிபிஷியலா இந்த டெசிபிள் ஆஃப் பெயின் கொடுத்தா சுருண்டு போற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இது பொய்யா? இல்ல, உண்மையிலேயே வலி இருக்கு. ஆனா பெண்களுக்கு இது ஒரு நார்மல் தான். பீரியட்ஸ்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். சைல்ட் பர்த்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். பிரெக்னன்சின்னு ஒரு நார்மலான விஷயம் தான். மெனபாஸ்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். அவங்க மனசுக்குள்ள அது திணிக்கப்பட்டிருக்கு. இந்த சொசைட்டி பெண்கள் தன்னோட ஹெல்த் they should not take care of it. டேக் கேர் பண்றதே ஒரு வகையான ஷேம். உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம், உன் உடம்பு உனக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு தாட் ப்ராசஸே ரொம்ப பழமையான தாட் ப்ராசஸ். இந்த தீட்டே எதுக்கு வந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்துல பெண்களுடைய வேலை சமையல் வேலைன்னு மட்டுமே எடுத்துப்போமே, அது ரொம்ப ஒரு லெபோரியஸ் ஜாப், பெரிய லேபர் இன்டென்ஸ் ஜாபா இருந்தது. அண்டால வச்சு இவ்வளவு சோறு எடுத்து, இவ்வளவு ஹெவியான ஒரு பானை எடுத்து அதை வடிக்கணும், அம்மியில வச்சு இவ்வளவு பேருக்கு தொகையிலேருந்து எல்லா விஷயத்துக்கும் உட்காந்து அரைக்கணும், உரல்ல வச்சு இடிக்கணும். இவ்வளவு விஷயங்களை பெண்கள் செஞ்சாதான் ஒரு சமையலே ஒரு நேரத்துக்கு உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ் வந்தா 1000 விஷயங்கள் பெண் செய்யறதுக்கு இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதி கிடையாது.
அந்த சமயத்துல இப்ப இதை தீட்டு அப்படின்னு சொல்லி இதை அசிங்கப்படுத்தி இதை ஒரு பெண்ணை வந்து ஒரு ரிலீஜியஸ் பேசிஸ்ல சொசைட்டியை பயன்படுத்தலைன்னா எப்படியாவது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு அந்த லெபாரியஸ் டாஸ்கை பெண்களை செய்ய வச்சு பெண்கள் வந்து உடம்பு ரீதியில அஃபெக்ட் ஆகி இறந்து போகிற அளவுக்கு சான்ஸ் ஆயிருக்கும். இது உண்மைதானே? சாமிங்கிற பேர்ல சொன்னாலாவது இந்த பெண்களை வந்து இந்த 3 நாளைக்கு இந்த சொசைட்டி உயிரை வாங்காது, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குங்கிற காரணத்தினாலதான் செஞ்சாங்க. அந்த காலத்துல மக்களுக்கு படிப்பறிவு கிடையாது, மெடிக்கல் அவேர்னஸ் கிடையாது, அதனால சாமி பூதம்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல பயங்கர சயின்ஸுக்கு மேல இருக்கிற புரிதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் ஆஸ் இந்தியன்ஸ், ஆஸ் சவுத் இந்தியன்ஸ், தமிழர்களா இருக்கிற நாம் சயின்ஸை ரொம்ப எளிதாக புரிஞ்சு கொள்ற ஒரு கம்யூனிட்டியா தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ பீரியட்ஸ்ங்கிறது ஒரு பெண் உடல்ங்கிறது இந்த பீரியட்ஸ், பிரெக்னன்சி, சி செக்ஷன், மெனபாஸ் இதுக்கெல்லாம் உடல் வந்து அவங்களுக்கு அதை தாங்கிறதுக்காக செய்யப்பட்டது இல்ல. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாகும், அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை அந்த நேரங்கள்ல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணாதான் டீநார்மலைஸ் பீரியட் அண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு விமன் ஹெல்த். அதுவும் ஒரு வகையான ஃபெமினிசம் தானங்க, அதுவும் வகையான பெண்களுக்காக செய்யப்படுற புரட்சி தானே. இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு சலுகைகள் எந்த ரீதியில வழங்குறாங்க? அவங்க ஜெனரேஷனா அவங்களுக்கு படிப்பறிவு மறுக்கப்பட்டுச்சு. அந்த மறுக்கப்பட்டனால அவங்க ஒரு படிக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்து அவங்க வந்திருக்க மாட்டாங்க. சோ அவங்க படிக்கும் போது அவங்க கம்மியா மார்க் வாங்கினா கூட பரவாயில்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பட்டதாரியா இருக்கிறதுக்காக அவங்களுக்கு மார்க் ரீதியில வந்து அவங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுச்சு. ஆனா பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உடல் ரீதியில பல டிராபேக்ஸ் இருக்குன்னு சொசைட்டி புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பீரியட்ஸ் வரும், 1-2 பிரெக்னன்சிஸ் வரும், அபார்ஷன் வரும், மெனபாஸ் வரும், பிளாடர் ப்ரோலாப்ஸ் ஆகும், யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ் ஆகும், டயாஸ்டிசிஸ் ரெக்டை உண்டாகும், குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே பெண்கள் டெய்லி பேசிஸ்ல ஃபேஸ் பண்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். அவங்க தன்னுடைய டெய்லி பேசிஸ் ஆஃப் டியூட்டி ஒர்க்கை வந்து செய்யறதுக்கு தன் உடம்பே பெரிய அளவுல ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்ப உடல் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு விஷயம் உண்மையா இருந்தானா அந்த விஷயங்கள்ல சலுகைகள் வாங்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதுல உண்மை என்னன்னா இந்த காலத்து பெண்கள் தன் வீட்டில் இருக்கிற ஆட்கள் கிட்ட they are able to convince by saying that periods is not normal, periods should not be normalized, childbirth should not be normalized னு வீட்டில் உள்ள ஆட்கள் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுது. என்னுடைய தாத்தா ஜெனரேஷன் என் பாட்டிக்கு பீரியட்ஸ் வந்தா பீரியட்ஸை நார்மலைஸ் பண்ணிச்சு, எங்க அப்பா ஜெனரேஷன்ல எங்க அம்மாக்கு பீரியட்ஸ் வந்தா எங்க அப்பா சைட்ல அதை நார்மலைஸ் பண்ணிட்டு பீரியட்ஸ்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், நீ வேலையை செய்யணும்னு சொன்ன காலம் போய் எங்க ஜெனரேஷன்ல இந்த காலத்துல ஆண்கள், குறிப்பிட்டு சொல்ல போனா ஆண்களுக்கு ரொம்ப பீரியட்ஸ் மேல இருக்கிற புரிதல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஹோம் மேக்கர்னு வரும்போது ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களால புரிய வைக்க முடியுது, வீட்டில் இருக்கிற சில பெண்கள் கிட்ட அவங்களால புரிய வச்சு தனக்குள்ள சலுகையை வாங்கிக்க முடியுது. ஆக்சுவலா இங்க என்ன ப்ராப்ளம்னா வேலைக்கு போற பெண்களுக்கும் இந்த சலுகைகள் வழங்க வேண்டியது அவசியம். பல கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி பீரியட்ஸ்க்கான லீவு, அதே மாதிரி மெட்டர்னிட்டி, போஸ்ட் பிரெக்னன்சி, மெனோபாஸ் இந்த டைம்ல எல்லாம் லீவ் வழங்கப்படுது. பிளஸ் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக நானி, அதாவது வீட்டுல வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆயா இருந்துச்சு, கவர்மெண்டே அதுக்கு காசு கொடுத்து அந்த ஆயா உனக்கும் வந்து போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல உனக்கும் உணவை வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுத்து அந்த குழந்தையும் பாத்துக்கிற மாதிரிலாம் செட்டப் பல கண்ட்ரீஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பெண்ணுடைய உடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, பொண்ணுடைய ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கு உடல் ரீதியா கஷ்டப்படுற பெண்களுக்கு அந்த மாதிரி உடல் ரீதியா ஹெல்ப் பண்ற மாதிரி சலுகைகள் வழங்க ஆரம்பிச்சாதான் பெண்கள் வெளியே வந்து வேலைக்கு வருவாங்கங்கிற புரிதல் அவங்களுக்கு உருவாச்சு. இங்க நம்ம நாட்டுல பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், பெண்கள் வேலைக்கு போகும்போது சில சலுகைகள் கொடுத்தா தன்னுடைய வேலையை எஃபிஷியன்டா செய்வாங்க. ஆனா அது இல்லாத குறனாலதான் படிக்கிற பெண்கள் கிட்டத்தட்ட 50% மேல கல்யாணம் ஆன உடனே வேலையை விட்டுறாங்க. அதுலயும் 25-30% ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே வேலையை விட்டுறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா என்ன சொல்ல வருது? ஒர்க்கிங் விமனுக்கு அந்த கார்பரேட் கம்பெனிஸோ கவர்மெண்டோ எந்த வகையான சலுகையும் கொடுக்கறது இல்ல. வேற வழி இல்லாம அவங்க வேலையை விட்டுறாங்க. பினான்சியல் கண்டிஷன், எக்கனாமிக் பிரஷர் இருக்கிற காரணத்தினால பல பெண்கள் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸையும் உதறி தள்ளிட்டு அவங்க வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்க. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா? கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பீரியட்ஸுக்கான லீவ் கொடுத்தா, மெட்டர்னிட்டி லீவை இன்க்ரீஸ் பண்ணா, இல்லாட்டி மெனபாஸ் டைம்ல வந்து லீவ் கொடுத்தா பேசிக்கா இவங்களுக்கு கம்பெனிக்கு லாஸ் ஆகும். எவ்வளவு கார்பரேட் கம்பெனிஸ்ல பெண்கள், அதாவது நாளைக்கு தான் அவங்க பிள்ளை பெத்துக்க போவாங்க, வலி வர வரைக்கும் வேலைக்கு போனதா எவ்வளவு பெண்களை நானே பார்த்திருக்கேங்க. அதே போல கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு ஆபீஸ்ல 3 மாசம் லீவ் கொடுப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் லீவு கேட்டா கொடுப்பாங்களா? அவங்களுக்கு நம்ம குழந்தையோட ஹெல்த்லயும் நம்மளோட ஹெல்த்லயும் இல்லாட்டி நம்ம ஃபேமிலியோட லைஃபோடைய குவாலிட்டிலையும் அவங்களுக்கு எந்த வகையான அக்கறையும்
கிடையாது. பெண்களுக்கு இடையே இந்த வந்து ஒரு பீரியட்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டானா, ஓ ஆண்கள் மாதிரி நீங்க ஈக்குவாலிட்டி கேட்குறீங்களே, ஆண்கள் மாதிரி நீங்களும் வேலை செய்யுங்க, பீரியட்ஸ் வந்தாலும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டை ஒரு பெண்ணோடைய மனசுல திணிச்சுட்டா அவங்க தன்னுடைய உரிமையை வந்து உணராம எந்த வகையான சலுகையும் கேட்காம இருந்துருவாங்க. அதனால நம்ம கம்பெனிக்கு ஜாஸ்தி ப்ராஃபிட் உருவாகுங்கிற காரணத்தினால தான் இந்த பீரியட்ஸை நார்மலைஸ் பண்ணவே கார்பரேட்ஸும் கவர்மெண்ட் பாடிஸும் பண்றாங்கன்னு ஒரு பெரிய தியரி இருக்கு. உங்களுக்கு இந்த தியரி உண்மைன்னு தோணுச்சுன்னா நிச்சயமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயங்க, வெளியில வேலைக்கு போற பெண்களுக்கு சப்போர்ட் இல்லாம தன்னந்தனியா வெளியில போய் வேலை செய்ய இட் இஸ் நாட் பாசிபிள். இவங்களுக்கு ஒரு வேலை அவங்களுடைய அம்மாவோ மாமியாரோ இல்லாட்டி வேற ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுல இருந்து தன்னுடைய குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். இல்லாட்டி அவருடைய இன்கம் இருந்தனால அவங்களால இந்த அம்மா மாமியார் செய்யற வீட்டுல இருந்து செய்யற சர்வீஸை அவங்களால விலை கொடுத்து வாங்கிக்க முடியிற ஒரு நிலைமையில இருப்பாங்க. இப்படி ஒரு செட்டப் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத பெண்கள் இவங்களுக்கு வர இந்த லேகை வந்து நிச்சயமா தன்னுடைய கணவன் மேலேயும் தன்னுடைய குழந்தைகள் மேலேயும் இந்த அழுத்தம் விழுறதுக்கு சான்ஸ் நிச்சயமா இருக்கு. அப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னால நானி வச்சு ஒரு டே கேர்ல கொண்டு விட முடியாது, எனக்கு 9லேருந்து 9 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த பெண்ணால வீட்டில் இருக்க முடியலன்னா நிச்சயமா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கெரியர் இருந்தா கடைசியில இது போய் இந்த சஃபரிங் அந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் ஆகும். ஸோ அந்த குழந்தை அந்த காய்ச்சலை வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் செய்யணும். இந்த அழுத்தத்தை தான் போடுறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு வெளியில வேலைக்கு போற பெண்கள் அந்த கில்ட்டையும் தலையில சுமந்துட்டு போறாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த கில்ட் வேலைக்கு போற பெண்களுடைய தப்பே கிடையாது. இந்த சொசைட்டி பெண்களுக்கு தன்னுடைய சலுகைகளை கொடுக்காம போனதுதான் இவங்க இந்த கில்ட்ல தள்ளப்படுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. பேஷனுக்காக வேலைக்கு போற பெண்களை விடுங்க, நிர்பந்தத்தால எக்கனாமிக்கல் ரீசனுக்காக வேலைக்கு போற பெண்கள் தான் வீட்டில் வேலை செய்கிறத குவாலிஃபிகேஷன் பேசிஸையும் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபேமிலி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறத லெவல் வச்சு ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்க வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து கொடுத்தானா, இல்லாட்டி ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற காசுல நீல உனக்கும் இவ்வளவு சதவீதம் உனக்கு போய் சேருதுன்னு ஏதாவது ஒரு ரூல் எஸ்டாப்ளிஷ் ஆனா, சரி வேலைக்கு போறனால உனக்கு கிடைக்கிற மதிப்பு வீட்டு வேலை செய்யறனால சொசைட்டி மாறி உன்னுடைய வீட்டு வேலை செய்யற உனக்கு கிட்டத்தட்ட அதே வேலிடேஷனையும் ரெகக்னிஷனையும் கொடுத்தா, இதே பெண்கள் ரத்தத்தை உரியிற இந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல காசுக்காக போகி வேலை பண்ண வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இன்னொரு ஆப்ஷன் இருந்தா அதை சூஸ் பண்ணாம இருப்பாங்களா? லீவும் இந்த ரெஸ்ட்டும் ஒர்க்கிங் விமனுக்கும் சரி வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கருக்கும் அவசியம்னு சொசைட்டியை நினைக்க வைக்கிறது தான் உண்மையான ஃபெமினிசம். இத பல ஆண்கள் உணர்ந்துட்டாங்கிறது தான் உண்மையிலேயே ஒரு வியக்க வைக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். பிகாஸ் இந்த காலத்துல பீரியட்ஸ் இருந்தாலும் வேலை செய்யணும் எந்த ஆண்களும் பெரிய அளவுல சொல்றது இல்லை, 1-2 எக்ஸெப்ஷன்ஸை தவிர. ஆனா ஒர்க்கிங் விமனே வந்து இந்த பீரியட் பெயினை நார்மலைஸ் பண்ண இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றது ஒரு சயின்டிபிக் லெவல்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கும் புரிதலே உண்டாகல. படிச்சும் இவங்க வேலைக்கு போயும் காசு சம்பாதிக்கிறாங்களே தவிர தன்னுடைய உரிமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கேட்கக்கூடிய அறிவு இல்லாம இந்த சொசைட்டி அவங்கள வந்து பின்தங்கி வச்சிருக்கு, வேலைக்கு போற பெண்களை பின்தங்கி வச்சிருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ ஆஸ் அ சொசைட்டி இந்த அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர ஹோம் மேக்கர்ஸை வேலைக்கு போற பெண்கள் ஷேம் பண்றதுல நோ சொல்யூஷன் வில் பி ஃபவுண்ட். தன்னுடைய ஹோம் நல்லா பாத்துக்கிற ஹோம் மேக்கர்ஸும் தேவை, வெளியில போய் வேலை பார்த்துட்டு பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிற பெண்களும் தேவை. ஒரு சொசைட்டியாக நம்ம மாறுவோம், ஒரு சொசைட்டியாக நம்ம முன்னேறுவோம். மாற்றம் காண மாற்றம் செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதனால உங்க கருத்துக்கள் இதுக்கு வேறுபட்டு இருந்தாலும் இதை சான்று இருந்தாலும் நிச்சயமா உங்க கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.